தி வேர்ல்ட் ஃபேமஸ் மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரகுமான் வரும் சனிக்கிழமை ஐக்கிய அரபு அமீரக தேசிய தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஷேக் சையத் விழால சிறப்பு நிகழ்ச்சி நடத்துவார்னு தகவல் வெளியாகியிருக்கு. அமீரகத்தின் ஒற்றுமை, அமைதி, மீள்தன்மை மற்றும் நம்பிக்கையின் உணர்வை கொண்டாடும் ஜமால் அல் எதிகாட் என்ற ஒரு புதிய பாடலையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாராம். அவரின் நேரலை நிகழ்ச்சி அபுதாபியில் உள்ள லயாலி அல் வத்பா தியேட்டர்ல நைட்டு 9:30 மணிக்கு தொடங்கும். அதுக்கப்புறமா பார்வையாளர்கள் நைட்டு 10 மணிக்கு 3 நிமிட வான வேடிக்கையையும் அனுபவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஷேக் சையத் விழாவுக்கான நுழைவு சீட்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் இசையமைப்பாளரின் இந்த நிகழ்ச்சியை ஃப்ரீயாவே பார்க்க முடியும். ஷேக் சையத் விழாவிற்கான பொது நுழைவு கட்டணம் 10 திர்ஹம்ஸ் தான். ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்த இந்த பாடலை புர்ஜில் ஹோல்டிங்ஸ் உருவாக்கியிருக்கு. ஜமால் அல் எதிகாட் என்பது உள்ளூர் மற்றும் சர்வதேச அளவில் பார்வையாளர்களுடன் இணைக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு ஐக்கிய அரபு அமீரகத்தில் பிறந்த படைப்பாகும். நாட்டின் மிகப்பெரிய கலாச்சார விழாக்களில் ஒன்றில் இந்த படைப்பை வெளியிடுவது 54வது தேசிய தினத்திற்கு முன்னதாக ஒரு முக்கிய நிகழ்வாக அமையுது. ரஹ்மான் தனது குழுவுடன் இணைந்து முதல் முறையாக இசைப்படைப்பை நேரடியாக நிகழ்த்தவிருக்காரு. இந்த மாலை பொழுதில் இசை நிகழ்ச்சிகள் மற்றும் கலாச்சார நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். இது பார்வையாளர்களுக்கு வண்ணமயமான மற்றும் சிறப்பான அனுபவத்தையும் கொடுக்கும். இந்த பாடல் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வலுவான மதிப்புகள் மற்றும் ஒற்றுமை உணர்வால் ஈர்க்கப்பட்டதாகவும் அதை பொதுமக்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த விழா சரியான இடம் அப்படின்னு புர்ஜில் ஹோல்டிங்ஸின் இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினர் ஓம்ரான் அல்கூரி சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறமா ஆன்லைன்லயும் ரிலீஸ் பண்ணுவாங்களாம். மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.